பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்கா? இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை அவருடைய சிருஷ்டிப்பை நல்லா கவனித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை உருவாக்கின தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார் என்று. அவரால் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஏசாயா 54:4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை என்று சொல்றார். பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, நடக்காமல் போயிடுவோமோ, தோல்வி அடைஞ்சிருவனோ, அவ்வளோதானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸ், வேலை, குடும்ப காரியம், ஏதோ ஒரு காரியத்தில் எல்லாரும் என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்த, நான் தோல்வி அடைவேன், ஏமாற்ற அடைவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வெட்கப்பட்டு போவேனோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். அவ்வளோதான். தூத்துக்குடியில் ஒரு வாலிப மகள், +2 படிக்கிற ஒரு அருமையான மகள், அவள் நீட்டு தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸு, அவங்களுடைய ஸ்கூலில் அவளுக்கு படித்து கொடுக்குற டீச்சர்ஸ் சொன்னாங்க, நீட்டு தேர்வு எழுத போறியா? நீயா? நீ வெற்றி பெறுவியா? அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட்டு, நீ பண்ணாத. அதுக்கு நீ எதை கோச்சிங் கிளாஸ் போறியா? இல்லை, நானே ஜோமணி படிக்கிறேன். கோச்சிங் கிளாஸில் போய் லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி மாதக்கணக்காக படிக்கவங்களே வெற்றி பெற்று சாதிக்க முடியல. நீ கோச்சிங் கிளாஸும் போகலை, +2 படித்து இப்போ இந்த ஸ்கூல் எக்ஸாமுக்கே கஷ்டப்பட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீ எப்படி வர முடியும்? இல்லை, இயேசு எனக்கு ஜெயம் தருவார். நான் டாக்டர் ஆகி நான் நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், அதான் இயேசுடைய விருப்பம், அது எனக்கு தெரியும். நான் அதனால் இயேசு எனக்கு கட்டாயம் ஜெயம் கொடுத்து என்னை டாக்டர் ஆக்குவார்னு சிரிச்சாங்க. ஸ்கூல் முழுவதும் செய்தி பரவிட்டு எல்லாம் கேட்குறாங்க, தலைமை ஆசிரியர் அவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன நீ ஜெயிப்பியா? நீட்டு தேர்வு எழுத போறியா? அப்படிதான் சொன்னாங்க. இந்த மகள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீர் என்னை வெட்கப்பட விட மாட்டீர், நான் பயப்பட மாட்டேன், யார் என்னன்னாலும் சொல்லட்டும், நான் தைரியமா நீட் எக்ஸாம் எழுதுவேன், நீங்க எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை மருத்துவர் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லை, நான் வெற்றி பெற்று இதே தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் நான் படிக்கணும். என் அற்பமாக பேசினாங்கல்ல, அவங்க மத்தியில் நான் வெட்கப்படலை, என் ஆண்டவர் வெட்கப்பட விடலைன்னு சொல்லணும். நீ கேள்விப்பட்ட சொந்தக்காரங்க, மற்றவங்க எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேலி பண்ணாங்க. நீட்டு தேர்வாவது வெற்றி பெறாதாவது, கோச்சிங் கிளாஸு போய் ஒன்றும் பண்ண முடியல, நீ ஒன்றும் போகலை. இல்லை, ஏசு எனக்கு இருக்கிறார். சரி பார்ப்போம். நாங்கள் இந்த மகள் ஜெபம் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதினான். ஆண்டவர் வெற்றி கொடுத்துட்டாரு. வெற்றி கொடுத்துட்டு மாத்திரம் இல்லை, அவள் கேட்ட மாதிரியே தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுத்துட்டாரு. இப்போ அதே டீச்சர்ஸ்கிட்ட போய் சொன்னாங்கள, நீயா வெற்றி பெற்றுட்டியா, உனக்கு மெடிக்கல் காலேஜில் இடமா? நம்ப முடியல. அதுதான் இயேசு. மனிதர்கள் மத்தியில் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். யார் அற்பமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து, இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்தார், நான் மருத்துவத்தில் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு கத்த தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். உங்களுக்கு செய்வார். ஆனால் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளணும், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். அவர் மேல விசுவாசம் வைத்து, அவர் எனக்கு ஜெயம் தருவார், அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்று விசுவாசித்து நீங்க ஸ்ட்ராங்கா நின்னா கர்த்தர் செய்வார். வா கொடுத்திருக்கிறார்ல, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இலட்சை அடைவது இல்லை. சரியா? இப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க, தகப்பனே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்க என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, நான் பயப்பட மாட்டேன், தைரியமா இருக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க, என்னை வெட்கப்பட விடாதபடி என்னை அற்பமாய் பேசின மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.